இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் இடைக்கால தலைவராக CVK சிவஞானம் நியமனம். 2025 ஆண்டில் இருந்தாவது எமது திணைக்களங்கள் மக்களை மையப்படுத்திய சேவையை திறம்பட முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. அஜர்பையான் விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு முன்னர் ஏதோ மோதியது போன்ற பாரிய சத்தங்கள் கேட்டன என விமானத்தில் பயணித்தவர்கள் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மாவை சேனாதிராஜா அரசியல் குழு தலைவராகவும் பெரும் தலைவராகவும் இருப்பார். இடைக்கால பதில் தலைவராக CVK சிவஞானம் செயற்படுவார் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தாலும் கூட முதலாவதாக தலைவர் நியமனம் விடயம் பற்றி பேசப்பட்டது. குழு கூட்டம் இன்று காலை வவுனியாவிலே 10 மணிக்கு ஆரம்பமாகி தற்போது மதிய உணவுக்காக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. காலையிலே இந்த செயற்குழுவினுடைய முதல் நிகழ்ச்சி நிரலாக கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடைய ராஜினாமா சம்பந்தமாக, அவருடைய தலைமை பதவி சம்பந்தமாக வாக்கெடுப்பு என்று போடப்பட்டுள்ளது. சென்ற 2 வாரங்களுக்கு முதல் நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே நிகழ்ச்சி நிரலிலே அது தெளிவாக போடப்பட்டிருக்காத காரணத்தினால்தான் 2 வாரங்களுக்கு பிறகு நிகழ்ச்சி நிரலிலே அது சேர்க்கப்பட்டு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே இன்றைய கூட்டம் அப்படியாக கூட்டப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பல வாத விவாதங்கள் இருந்த போதிலேயும் 18 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒரு ஆவணம் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதிலே திரு சேனாதிராஜா அவர்கள் கட்சியின் நன்மை கருதி தன்னுடைய நட்பெயருக்கும் களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று 18 உறுப்பினர்கள் கேட்டிருந்தார்கள். மேலும் சிலரும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதுக்கு எதிரான கருத்துக்களும் வந்திருந்தன. ஆனால் இறுதியிலே கட்சி சமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. திரு மாவை சேனாதிராஜா தொடர்ந்து கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக செயற்படுவார். தலைமை பதவி எஞ்சிய காலத்துக்கு, என்னுடைய யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தலைவர் ராஜினாமா செய்தால் எஞ்சிய காலத்துக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று. எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் திரு CVK சிவஞானம் செயற்படுவார் என்று ஏகமனதாக இறுதியிலே வாக்கெடுப்பு இல்லாமல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதிய இடைவேளைக்கு பிறகு வேறு விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் இடம்பெறும். ஆனால் இந்த விடயம் தற்போது பிரிவினை இல்லாமல், வாக்கெடுப்பு இல்லாமல் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர் பதவி திரு CVK சிவஞானம் கட்சி தலைவர் பதவி வகிப்பார். அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கிற தீர்மானங்கள் மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களிலே அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கிறது. அது பல முக்கிய விடயங்களை, தீர்மானங்களை அரசியல் குழுதான் இதுகால வரைக்கும் எடுத்திருக்கிறது. ஆகையினாலே முன்னைய காலத்திலே திரு மாவை சேனாதிராஜா கட்சி தலைவர் பொறுப்பை எடுத்த போது திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் அரசியல் குழுவினுடைய தலைவராக நியமித்திருந்தோம். அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது திரு CVK சிவஞானத்தை எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கடமையாற்றும்படி தீர்மானிக்கிற போது அரசியல் குழு தலைவராக திரு மாவை சேனாதிராஜாவை தொடர்ந்து வகிப்பார் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கோம். அது திரு வைத்தியர் சிவமோகன் தான் நீங்கள் கேட்க வேணும். அவர் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் வழக்கில் எந்த விதமான கட்டளைகளும் பிறப்பிக்கப்படவில்லை. ஆகையினால அந்த வழக்கு குறித்து நாங்கள் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை.
2025 ஆண்டில் இருந்தாவது எமது திணைக்களங்கள் மக்களை மயப்படுத்தி சேவையை திறம்பட முன்னெடுக்க வேண்டும் என ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் பெற்றுக்கொண்ட வளங்கள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டும். அரச பணியாளர்கள் மக்களுக்கு விரைவான அன்பான சேவையை முன்னெடுக்கின்ற ஆண்டாக 2025 ஆண்டு அமைய வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி அபிவிருத்தி திட்டத்தின் முடிவிறுத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதம செயலோர் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வடக்கு மாகாணம் சிறந்த பெறுபேற்றை வெளிப்படுத்தியதாக LDSB திட்ட பணிப்பாளர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட 13 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மெச்சுரை சான்றிதழ்கள் ஆளுநரால் வழங்கப்பட்டன. ஆளுநர் தனது பிரதம விருந்தினர் உரையில் கடந்த காலங்களில் வெளிநாட்டு உதவியில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களுக்கான அனைத்து விடயங்களையும் மத்திய அரசாங்கமே கொழும்பை கையாண்டது. எமக்கு அது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தி முடிக்கப்படவில்லை. அந்த வெளிநாட்டு நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் LDSB திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி என பல சவால்களை சந்தித்த போதும் சிறப்பாக செயற்படுத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. துடிப்பான 5 உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களும் இந்த திட்டத்துக்காக பணியாற்றிய உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கான பிரணவநாதன், பெட்ரிக் ரஞ்சன், தேவ ரஞ்சினி, பாபு ஆகிய மூவரும் பாராட்டுக்குரியவர்கள். மக்களுக்கான சேவையை வழங்குவது ஒரு புறம் இருக்க, உங்கள் திணைக்களங்களை நாடி வருகின்ற மக்களை முதலில் மதியுங்கள். அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். வவுனியா வடக்கு ஒழுமடு வடக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபாடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு நாரிமலை சம்பந்தமானது இதில் அமைச்சர் எங்களோட சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். ஆலய வழிபாட்டுக்கோ பொதுமக்கள் ஆலயத்துக்கு செல்வதற்கோ எந்த வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான பிரதான வீதி உண்மையில் நான் பல தடவை போயிருக்கிறேன். அந்த வீதி சீராக அறவே இல்லை. ஒரு சமூகம் இல்லை, பல பேர் அந்த ஆலயத்துக்கு சென்று வணங்கி வருவது. அந்த வீதி உண்மையிலே முன்னைய ஆட்சி காலத்தில் கவனிக்கப்படையில் இந்த ஆட்சி காலத்தில் கவனிக்கப்படணும் என்றது என்ற தயவான வேண்டுகோள். அந்த ஆலயத்துக்கு போன முறை நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நானும் அந்த இடத்துல நின்றுனான். இங்க போன சிவராத்திரி என்று தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில அங்க இருந்த பக்தர்கள் கஷ்டப்பட்டது. தண்ணி மறைக்கப்பட்டது. இங்க இருந்து நான் அங்க நின்றுனேன். நான் கூட குளத்து தண்ணியா குடிச்சேன். அதுல குளம் அது சீரான குளமாக இல்லை. அந்த குளத்தில் இருந்த தண்ணியை தான் காலையில இருந்து அங்க போன மக்கள், பின்னேறம் மட்டும் இருந்த மக்கள் தண்ணி விடாயில தண்ணி பெறாமல் அந்த குளத்து தண்ணியை தான் குடிச்சது. இந்த மாதிரியோ இருக்கிற உயிரோட வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும், புலிகளை மீளுருவாக்கம் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து கத்தோலிக்க, இந்து, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டுள்ளனர்.
டவர் நாடக அரங்க பாடசாலை மூலம் நாடகமும் அரங்க கலைகளுக்குமான உயர் டிப்ளோமா பாடநெறியினை முடித்த மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வானது இன்று யாழ் இந்திய கலாச்சார மத்திய நிலையத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம், சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பெட்ரிக் நிரஞ்சன், வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ், தெளிப்பளி தேவஸ்தான அறங்காவலர் கலாநிதி ஆறு திருமுருகன், டவர் மண்டப பணிப்பாளர் நாயகம் DMS திசாநாயக்க, டவர் மண்டப பிரதிப்பணிப்பாளர் சண்முக சர்மா, ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது டிப்ளோமா பாடநெறியினை வெற்றிகரமாக முடித்த 2022-23 கல்வியாண்டின் 44 மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அஜர்பையான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் குரோஸ்னியை நெருங்கிக் கொண்டிருந்த வேளை ஏதோ மோதியது போன்ற ஒரு பாரிய சத்தத்தை கேட்டதாக விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 பயணிகளும் ஒரு விமான பணியாளரும் ராய்ட்டருக்கு இதனை தெரிவித்துள்ளனர். அஜர்பையான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் கஜகஸ்தானின் அக்டாவு நகரில் தீப்பிடித்து எரிந்து விழுந்து நொறுங்கியதில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விமானம் ரஷ்யாவின் தென்பகுதிக்கு அருகில் சென்ற பின்னர் தனது பயண பாதையை மாற்றியது. Вот уже 24 года где-то я в России нахожусь, в Екатеринбурге. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.